ஐயா, மிதுனம் கர்மவினை தீர எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? அந்த தெய்வம் எங்கதான் இருக்கு? மிதுன ராசியில் பிறப்பதற்கு புண்ணியம் செய்து வள்ளல் குணம் படைத்தவர்கள், சொத்துக்களை மனைவிக்கு தெரியாம தன்னுடன் பிறந்தவர்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ராசி. இவர்களுடைய குழந்தைகள் வெற்றிகரமாக வாழும். ஏன்னா அங்கதான் சனி. உணவு, உறைவிடம், உடை, சொத்து அனைத்திலும் பங்கு கொடுத்து வெற்றியாளர்களாக வருவார். குரு பார்வை கிடைத்து விட்டால் 100% மிதுன ராசி ஒரு முறைங்க, ஒரே ஒரு முறை திருவாதிரை நட்சத்திரத்தன்று பகவான் ஸ்ரீ ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சுகமே சொல்லுயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, மிதுனம் கர்மவினை தீர எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? அந்த தெய்வம் எங்கதான் இருக்கு? ஐயா, தெய்வத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய குணங்கள் நிச்சயம். அதாவது மிதுன ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்குங்க. என்ன குணம் அப்படின்னு கேட்டா, சில பேர் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொண்டைக்குள்ள போனா கூட அள்ளி கொடுத்துருவானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் நான் கண்ணார பார்த்துருக்கேங்க. சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சாப்பாடு மீதி இருக்கும், எவ்வளவு அடுத்தவங்களுக்கு இருக்குன்னு பார்த்துற சாப்பிட்ற குணம் மிதுன ராசிக்கு. இது ஒரு பெரிய விஷயம். சில பேர் பாருங்க, குழம்பு நல்லா இருக்கு, ஊத்துமா, ரசத்தை ஊத்துமாமா. ஆனா மிதுன ராசி அங்க எத்தனை பேர் இருக்காங்க, கதவு தட்டுற சத்தம் கேட்டா சாப்பிட்றதை நிறுத்திடுவாங்க. ஐயா, கதவு தட்டுற யாரோ வந்திருக்காங்க, சாப்பிட்டு வந்தாங்களா? அப்பேற்பட்ட வள்ளல் குணம் படைத்தவர்கள் மிதுன ராசி. கதவு தட்டினா கூட இங்க பாத்துருவாங்க, வந்தவங்களுக்கு சாப்பாடு சாப்பாட்டை நிறுத்துவாங்க. பிச்சு கொடுக்காத புதன் இல்லை. ஒரு சப்பாத்தி வாங்குங்க, நான் சேலஞ்ச் வச்சுக்கிறேங்க ஐயா, ஒரு மிதுன ராசிக்காரங்களை கூப்பிட்டு சப்பாத்தி ஒன்று தான் இருக்கும், ஆனால் வாங்க நல்லா இருக்குங்க, எங்கள் வீட்டில் செய்கிற சப்பாத்திக்கு நெய் ஊற்றி எதையோ ஒன்று சொல்லி பிச்சு கொடுக்காதவங்க கிடையாது. அதே மாதிரி இடம் வாங்க போகிறாங்கல்ல, இவர் காசு வச்சிருக்காரு, பேசாமல் இடம் இவரோட வேலை என்ன தெரியுங்களா, நண்பனையும் சேர்த்து இடம் வாங்க வைப்பார். யாரெல்லாம் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்கு வாங்கியிருக்கோம், இது யாரா இருக்கும்னா மிதுன ராசிக்காரராக இருக்கும். ஒரு சப்பாத்தியில் இடம் கொடுத்தவர் நாளைக்கு வீடு கட்டினாலும், மாப்பிள்ள காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நட்பு வேணும்னு நினைக்கிற அந்த உயர்ந்த குணம் மிதுன ராசிக்கு. ஏன்னு சொல்லுங்க, இவ்வளவு குணம் எங்கிருந்து வந்துச்சு? சைலண்ட் பிளானட்டா இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுப்பாரு. ஓ, 7ஆம் இடம் தனுசு. அந்த குருவோட ஆதிக்கம் அப்படி பார்ப்பார். தனுசு சாதாரண இடம் இல்லைங்கய்யா, குரு பகவான் சந்தோஷமா இருக்கிற இடம், மூலத்திரிகோணம் அடையக்கூடிய இடம். அங்கிருந்து மிதுனத்தை பார்ப்பார். எப்பா என்ன நல்ல குணங்களோட நீ வாழு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம். பங்கு போடாத மிதுனமே கிடையாது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, சொத்துக்களை மனைவிக்கு தெரியாம தன்னுடன் பிறந்தவர்களுக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ராசி. ஓகே, அது வச்சுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி கணவனுக்கு தெரியாமல் கூட பிறந்தவங்களுக்கு சொத்தை கொடுத்துரும். எங்க புருஷனை வாழ வச்சுட்டு போங்கம்மா அப்படின்ட்டு போகக்கூடிய பக்குவம் படைத்தவர்கள். இவர்களுடைய குழந்தைகள் வெற்றிகரமாக வாழும். ஏன்னா அங்கதான் சனி உச்சமாகறான். அவங்கள்ட்ட நீங்க மிதுன ராசிக்காரங்கிட்ட நல்லா பேசி பாருங்க, என் பிள்ளைல கடவுள் பார்த்து பாருங்க, இதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த 5ஆம் இடம் சொல்றீங்களா, பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை. ஆமா, அங்க சனி உச்சம் இல்ல, துலாத்துல உச்சம் இல்ல, என் பிள்ளைல கடவுள் பார்த்து பாருங்க அப்படிம்பார். அந்த தைரியம் ஜாஸ்தி. மிதுன ராசிக்காரரை கணவனாக இருந்தால் மனைவி திட்டிக் கொண்டே இருப்பார்கள். எதற்குன்னு கேட்டா, சொத்தை பூரா விட்டு விட்டீங்க, நம்ம பிள்ளை யார் பாப்பா, என் பிள்ளை கடவுள் பார்த்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லும் போதே ஆனந்தமா இருக்கும். சரி விடுங்க, மனைவி நீ உங்க அம்மா வீட்டுல இருந்து ஒன்றும் கொண்டு வந்துடாத, எங்க அம்மா வீட்டை நம்பியா நீ கட்டின, எங்க அம்மா கொடுக்கும்னா நீ கட்டின, நீ ஆம்பளை தானே, இருந்தாலும் நீ அம்மா வீட்டுல. அப்ப கணவன் சொல்லுவாரு, நான் இருக்கேன் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறதுக்கு. அப்ப அந்த பெண் சொல்லுவாங்க, 5ஆம் இடம் சனியாச்சா, என் பிள்ளைங்க ராஜா மாதிரி. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மிதுன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய குழந்தைகள் வெற்றிகரமான குழந்தைகள். நீங்க மிதுன ராசினா உங்க குழந்தை ஜெயிச்சாச்சுன்னு எழுதி கொடுக்கலாம். ஏன்னா அங்க சனி பகவான் உச்சம், அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இவர்கள் குழந்தைகள் ஏன் நல்லா படிக்குது சொல்லுங்க. மிதுன ராசிக்காரங்க எனக்கு தெரிந்து சில பேருக்கு எழுத படிக்க தெரியாத மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறந்த குழந்தைகளினுடைய படிப்பு பிரமாதம். 4ஆம் இடத்துல புதன் மூலத்திரிகோணம், அது 5க்கு 12. எங்க உங்க குழந்தை வெளிநாட்டுல இருக்கிறான், 12 வெளிநாடு படிக்க போயிருக்கிறான். நான் என்ன பண்றது, வேற வழி இல்லாம பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.
ஸ்கைப்பில் பார்த்துக்கிறோம், வீடியோ காலில் பார்த்துக்கிறோம். அந்த தவிப்பை கொடுத்தாலும் வெற்றியாளர்களாக மாறிடுவார்கள். இது மிதுன ராசிக்குரிய அடிப்படை குணம். முதல்ல என்ன சொன்னேன், சாப்பாட்டை விட்டு விட்டு சாப்பிட மாட்டார்கள். அடுத்தது சப்பாத்தியா இருந்தாலும் பங்கு ஓட்டு கொடுப்பார்கள். கொடுப்பார்கள். உடன் பிறந்தவர்களுக்கு சொத்தை கொடுப்பார்கள். உடன் பழகியவர்களுக்கு இடம் வாங்குவதற்கு சில பேர்லாம் பாருங்க, இவன் வந்தான்னா நம்மகிட்ட காசு கேட்பான்டா இடத்துக்கு, இவன் 50,000 வச்சுட்டு பக்கத்துல கொண்டு கொடுப்பான், 2 சென்ட் இடம் வருதுடா, ஆளுக்கு 1 சென்ட் கட்டிக்குவோம் அப்படின்னு வாங்குவான். அந்த மாதிரி நற்குணம் படைத்தவர்கள். உணவு, உறைவிடம், உடை, சொத்து அனைத்திலும் பங்கு கொடுத்து வெற்றியாளர்களாக வருவார்கள். இதுல யார் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க? மிருகசீரிடத்துல 2 நட்சத்திரம். ஆமா, திருவாதிரை அங்க டாமினேஷன், ராகு நட்சத்திரம். அடுத்தது புனர்பூசம். இவங்க 3 பேர் அங்க இருக்காங்க. இதுல திருவாதிரை என்று சொல்லக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு தெரியும், அந்த திரு என்ற அடைமொழி பெற்ற நட்சத்திரம், சிவபெருமானினுடைய நட்சத்திரம். சிவபெருமான் எப்படியெல்லாம் திருவிளையாடல்கள் பண்ணாரோ இவர்களுக்கு கலை நயம் இயற்கையாக வரும். இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு குரல், நடனம், சொல்லிக் கொடுக்கும் விதம், தான் பயில்வதற்கும் பயிற்சியை சொல்வதற்கும் அற்புதமான குணம் இருக்கு. காற்று ராசி, நீங்க கம்யூனிகேஷன் இயற்கையாவே அவங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். மிதுன ராசியில் பிறப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய அறிவு தன்னை பற்றி சிந்திக்காது. இவர் பிள்ளைக்கு கல்யாணமாக உட்காந்துருக்கும், இவர் தம்பி பிள்ளைக்கு நல்ல வரன், ஒய்ஃப் கிட்ட திட்டுவாங்க, உன் பிள்ளை கொண்ட பாரு. இந்த ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன்பிள்ளை தானா வளரணும். அது மிதுன ராசி. ஏன்னா அண்ணனுக்கு ஒரு இடம் வந்திருக்கு, அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணனுக்கு வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி மற்றவர்கள் நல்லா இருந்தால் தானும் நல்லா இருப்போம் நினைக்கக்கூடிய மிதுன ராசி மிக அற்புதமான ராசி. நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம உறவுகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொல்றீங்க, நாங்க படுற பாடு, நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, அடுத்தவனை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்தா, அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தன்னை பத்தி சிந்திக்க நேரம் இருக்காது. உங்க பக்கம் கடவுள் இருக்காரு, குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பார்வை பெற்ற ராசி. இப்ப பாருங்க, இந்த குரு பகவான் ஆசீர்வாதம் பெற்ற ராசி மிதுன ராசி. என்னைய வச்சு நிறைய பேர் மேல போயிடுறாங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கேன்னு ஒரு புலம்பு, ஏனியாவே வாழ்ந்துட்டேங்க. ஆமா, இன்னொரு விஷயம் சொல்றீங்க, நீங்க இதை கேட்டா நீங்க அப்படி தனக்கு கிடைத்த வேலை இருக்குல்லங்க, வேலை, அது அரசாங்க வேலையா இருக்கட்டும் அல்லது ஏதாவது வேலை, அதை கூட அடுத்தவனுக்கு கொடுத்து அழகு பார்க்கும் ராசி. இப்ப கட்சி பதவியெல்லாம் வருது பாருங்க, எம்எல்ஏ, எப்பா உனக்கு கொடுத்தல இல்லைங்க, அண்ணனுக்கு கொடுத்துருங்க. குடும்பத்துல அண்ணன் தம்பி 2 பேர் ஒரே கட்சியில இருப்பாங்க, ஐயா அண்ணனுக்கு கொடுத்துருங்க. இதை விட இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, தான் கட்ட வேண்டிய அத்தை பொண்ணு மாமா பொண்ணு வருவேன், நான் கட்டின மாமா நல்லா இருக்காது, அண்ணனுக்கு கொடுத்துருங்க. தன மனசுக்குள் கட்டிக்கணுங்கிற ஆசையை மறைத்து கொண்டு அண்ணனுக்கு கொடுத்துருங்க, அக்காவுக்கு கொடுத்துருங்க, என்னை விட அவர் படிச்சிருக்கிறாரு, பாப்பாவை நல்லா பார்த்துக்குவார். இந்த குணம் வருவதற்கு இவர்களுக்கு உயர்ந்த உள்ளம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இப்படியே இருக்கிறோமே, எங்களுக்கு வளர்ச்சி பின்னாடிதான் யோசிக்கிறாங்க. 45 50 வயசு 46 வயசு நெருங்குறப்ப யோசிக்கிறாங்க, இப்படியே இருக்கமே, நம்ம வளர்ச்சியே இல்லையா, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நினப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, ஆனா இந்த நினைப்பை யாரு நோட் பண்ணுவா தெரியுங்களா? 7ஆம் இடம் தானே. 7ஆம் இடம் நோட் பண்ணி இயற்கை கிட்ட சொல்லும். ஓ, 7ஆம் இடம் குரு பகவான் ஆசீர்வாதம் பெற்ற ஒரே ராசிங்க மிதுன ராசி. குரு பகவான் சைலண்ட், இங்க இருந்து பார்ப்பார். அந்த மூலத்திரிகோணத்திலிருந்து பார்க்கக்கூடிய அந்த விஷயம் புதனுக்கு மட்டுமே உண்டு, கன்னிக்கு கிடைக்கும், மிதுனத்துக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த சைலண்ட் குருவினுடைய பார்வை இவர்களுக்கு ஒரு குரு பார்வை என்னைக்கு கிடைக்குதோ அன்னையிலிருந்து வளர்ச்சிங்க. ஒரு குரு பார்வை, அந்த குரு பார்வைனா நீங்க உலகத்திலேயே இல்லாத ஒரு கோயில் தான் இவங்களுக்கு சொல்ல போறோம். நம்ம உங்களுக்கு ஒரு கற்பனை வளத்தோட சோதிச்சு பார்த்தா கூட தெரியாது. காற்று ராசி இவர்களுக்கு அற்புதமான குருவின் பார்வை வேண்டும். குரு பார்வை கிடைத்து விட்டால் 100க்கு 1000% மிதுன ராசி வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும், கண்டிப்பா சேரும். எந்த கோயில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இல்ல, எனக்கு ஐடியா இல்லை. ஒரு குருவின் பார்வை. நீங்க தான் உலகத்திலே இல்லாத கோயில், உலகத்தில் இல்லாத கோயில் எந்த கோயில் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். ஆமா, அது நம்ம மிகவும் மதிக்கத்தக்க குருமார்களில் முதன்மையானவர் அருள்மிகு ஸ்ரீ ராமானுஜர். அவருடைய திரு ஆலயம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. 1000 பேர் ஒரு நாளைக்கு ஸ்ரீரங்கம் போவாங்க, ராமானுஜரை 10 பேர் தான் பார்ப்பாங்க. ராமானுஜரை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா உலகறிந்த நாயகன். அவர் மாதிரி ஒரு அற்புதம் என்னங்க, ஒரு யோசனை பண்ணி பாருங்க. இத சொன்னா நீ தலைவடி செத்து போயிருவ. இல்ல, இதை சொன்னா நீ நரகத்துக்கு போயிருவ. சொல்லக்கூடாதுன்னு குரு சொல்லி
நான் மட்டும் நரகத்துக்கு சொல்கிறேன், சொன்னவன் போனான் சொர்க்கத்துக்கு. என்ன மனசுங்க! இப்படி ஒரு குரு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உதாரண குரு சொல்லுங்க. தான் நரகத்திற்கு சென்றாலும் அத்தனை பேரும் கோபுரத்து மேல ஏறி சொன்ன அந்த மகானினுடைய தரிசனம், நேரடி தரிசனம், குறிப்பாக அவருடைய அவதார நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தன்று தரிசித்தால் ஸ்ரீரங்கத்துல உங்களுடைய இந்த புண்ணியம் பண்ணதுக்கான கர்மா லோடு, யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லது செய்தீர்களோ அவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் ஏணியாக இருந்ததை விட ஏற்றிவிட ராமானுஜர் காத்திருக்கிறார். நீங்க எதெல்லாம் கணக்கு பண்றீங்க பாருங்க. திருவாதிரை நட்சத்திரத்தை கணக்கு பண்றீங்க, அவரு விட்டு கொடுத்தவர் தான். பெருமாள் ஸ்தலம் ஒண்ணு, அவரும் கிடைச்சதை கொண்டு ஊருக்கு சொல்லுவோம்னு சொன்னவர். அவர் குணாதிசயம் அப்படித்தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு கிடைச்சதை கொண்டு ஊருக்கே சொல்லிவிடுவோம்னு சொன்னவர். அப்ப இந்த மிதுனராசி அப்படித்தானே இருக்கு. எங்க கிடைச்ச கல்யாணத்துக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருங்க, பரவாயில்ல பரவாயில்ல, நான் கட்டாலும் இந்த ஊர் வாழட்டும் என்று நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்கு நம்ம கோயில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நிச்சயம். ஜோதிடனாக பிறந்தவன் தான் கெட்டாலும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த அற்புதமான அந்த ராமானுஜர் பத்தி உங்களுக்கு தெரியும். எந்த விதமான கவசம் கிடையாது. இன்னைக்கும் ஸ்தூல உடம்பில் இருக்கார். நம்ம இந்த உடம்பு இருக்கு 1000 ஆண்டுகள் ஆச்சுங்க. நினைச்சு பாருங்க. ஒரு நம்மளுடைய உடம்பு ஒரு நாள் குளிக்கலைன்னா என்ன ஆகுது உங்களுக்கு தெரியும். அதுவும் நம்ம ஆன்மா போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். நம்ம எல்லாம் கண்கூடா பாக்குறோம். அப்புறம் மம்மிஸுங்கிறான், என்னென்னமோ சொல்றாங்க, என்னென்னமோ சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அது மேல அதை போடுறோம், இதை போடுறோம். ஒண்ணுமே இல்லை. நம்ம போனோம்னா அந்த தரிசனம் கம்பி கதவு, அந்த வேட்டி 1000 ஆண்டுகளா நிக்குமாங்க. காவி வேட்டி இன்னைக்கும். என்ன ஒரு அற்புதமான அந்த கண் இமை, அந்த நெகம். இப்ப நான் சொல்ற விஷயம் உலக அற்புதங்களில் ஒன்று. உலகத்தில் எத்தனையோ அற்புதங்கள் இருக்கு, அதுல இது அற்புதமான விஷயம். இதை பார்ப்பதற்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும், பேசுவதற்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். எந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அன்று மிதுனராசிக்காரர்கள் மானசீகமாக, இங்க ஒரு வார்த்தை ஏறுற, மானசீகம் சொல்லிட்டாரு, நல்ல நேரம் நாராஜு போய் சாமியை கும்பிடலாம், அப்படி இல்லை. மானசீகமாக, ஐயா ஏதோ ஒரு சூழ்நிலையில மிதுனராசியில பிறந்துட்டேன், எனக்கு வழிகாட்டும் தெய்வமாக, ஏன்னா ராமானுஜர் மட்டும்தான் தானே உகந்த திருமேனி. அதெல்லாம் அற்புதமான விஷயங்க. ராமானுஜர் மாதிரியெல்லாம் இனி கேள்வி கூட பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ராமானுஜரின் ஏன் இங்க போக சொல்றோம்னா, காற்று அவர் எத்தனை வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சு இன்னைக்கும் வேலை செய்யுது. அந்த கதிர்வீச்சு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைமிங்க்கு மட்டும் கோயில் மூடுறதுனால அதை கேட்டுட்டு கரெக்டா போனாங்கன்னா, ஒரு முறைங்க, ஒரே ஒரு முறை திருவாதிரை நட்சத்திரத்தன்று பகவான் ஸ்ரீ ராமானுஜரினுடைய தரிசனம் பெற்றால் அவர்கள் வாழ்க்கை அந்த நிமிடத்திலிருந்து மகிழ்ச்சிகரமாக மாறும். ஏதோ ஒரு தேடலில் இருப்பார்கள். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, புகழ், மகிழ்ச்சி, சந்தோஷம், உடலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நோய், எந்த வருத்தமாகிறான் எங்கள் ராமானுஜர் 100% சரி செய்து உங்களை ஆனந்தப்படுத்துவார். இதை கட்டளை சொல்லியே சொல்லலாம். அந்த அளவுக்கு ராமானுஜர் இவர்களுக்காக என்ன நல்ல மனசு, இவர் மாதிரியே மனசு. அனைத்து சவால்களுக்கும் ஒரே ஆலயம் ராமானுஜரை பிடிச்சுக்கங்கன்றீங்க. அற்புதமா இருக்குங்க. இது வந்து ரொம்ப அற்புதமான திருக்கோயில். கோயில் ஒரு பக்கம், அந்த ரங்கநாதன் பிரமாதம், அவரை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். அதே நேரத்துல இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தவங்களுக்கே உதவி செய்யறதுனால கணவன் மனைவிக்குள் சங்கடங்கள் அதிகம். போய் எப்ப பார்த்தாலும் ஊருக்கே செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பிரிவினை கூட ராமானுஜரால் திரும்பி சேர வாய்ப்பு உண்டு. இருவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேர் சேர்ந்து திரும்பி குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நிச்சயமா சாமி. இந்த மிதுன ராசிட்ட ஒளிவு மறைவே இருக்க மாட்டேங்குது. எதனாலும் போய் படக்குன்னு சொல்லிடுறாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா அதை பார்த்து கூட சொல்ல முடியல. அது ஏன் சாமி அந்த மிதுன ராசி போய் டக்குன்னு சொல்லிடுறது? அவர்களுடைய வாக்கு அதிபதி சந்திரன். மிதுனத்துக்கு வாக்கு அதிபதி சந்திரன் 2ஆம் இடம் கடகத்துல, அவர் 12 உச்சமாகிறார். என்னால வச்சுக்க முடியாதுங்க. என்னால வாங்க ஒரு ரகசியம் சொல்றேன்னு சொன்னா, அது ஊருக்கே சொன்ன திருவாதிரை, ஊருக்கு இல்ல உலகத்துக்கே. அது எங்க கீழே என்ன சொன்னா 2 பேரும் கேட்காம போயிடும், கோபுரத்து மேலே ஏறி சொன்னாங்க. அப்போ ரகசியம் தங்காது. லவ் ரகசியத்தை கூட வெளியே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அதனால 2-12 இவங்களை வச்சிருப்பாங்க. 2ஆம் இடத்துக்கு அதிபதி 12 உச்சமாவதனால் ரகசியங்கள் தங்காது. அதனால நீங்க ரிஷபராசி மிதுன ராசிக்கு அற்புதமாக நீங்க இந்த ராமானுஜர் தரிசனம் முடிஞ்சா அந்த போட்டோ வீட்டுல வச்சுக்கிறது கூட மிகச்சிறப்பு. நன்றி இல்லையா? சுகமே சொல்க. நன்றியா.